இது அரசியல்வாதிகளை அடக்கி எதிர்கட்சி அரசியல்வாதிகளை அடக்கி வைக்க வேண்டுங்கிற ஒரு காரணம் தவிர எந்த காரணமும் கிடையாது. இவங்களா நீதி பரிமாற்றம் இந்த நாட்டில் நடக்க வேண்டும் என்று இவர்களா ஆசைப்படுகிறார்கள். எத்தனை எத்தனை பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆயிருக்கு. புத்தக்கல்ல மழை பெஞ்சதுன்னா ரோடு மோசமா போகும் கேள்விப்பட்டிருக்கோம். செதுக்கப்பட்ட கற்சிலைகள் கரைஞ்சு போகுமா? அதை பார்த்துமே உத்தரகண்ட்ல ராம் ஜென்மபூமி சொன்னாங்களே, அங்க உள்ளவங்க எல்லாம் குறைவான விலைக்கு வாங்கிட்டு இவங்க ராம் ஜென்மபூமி கொடுக்கும்போது மிக அதிகமான விலை கொடுத்தாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு. இவங்க இந்த ராம பக்தர்கள் தானே இது செஞ்சாங்க. அங்க இருந்து சின்ன சின்ன இந்த பூக்களை பண்ணிட்டு இருந்தவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேரை விரட்டி விட்டாங்களே, எதுக்கு பெரிய ரிசார்ட் கட்டணும்? என்ன ராம்பரன் சொன்னாரா? ஏழையில விரட்டிட்டு பெரிய ரிசார்ட் கட்டுங்க, பணக்காரங்கள்லாம் நீ பார்க்கணும். எந்த கடவுள், எந்த மதத்தின் கடவுள் அப்படி சொல்லுவார்? ஏழையின் சிரிப்பில் தான் கடவுள் இறைவன். நாம் அனைவரும் இறைவனை காண வேண்டும். இறைவன் ஏழையின் சிரிப்பில் தான் மகிழ்வார். நீங்க பிள்ளையார்பட்டியில் இருக்கேன், ஒரு இது தேவகோட்டைக்கு வந்துட்டேன். பிள்ளையார்பட்டிக்கு போனது அங்கே என்னுடைய நண்பர் எப்படியும் டிவியில் இருக்கிறதுனால போந்திருந்தது. அவர் என்னை மடமட உள்ள கூட்டு போய் கியூல நின்றுட்டு மீறி உள்ள கூப்பிட்டு நான் கோயிலுக்கு போது சிற்பங்களை பார்த்துருக்கேன். இதெல்லாம் டைம் எடுக்காது அப்படின்னா, பூஜைக்கு டைம் எடுக்கணும், நான் சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, இந்த மாதிரி கியூல நிக்காம கியூ பிரிச் பண்ணிட்டு போறாரு, அவருக்காக கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. பக்திபூர்வம் இருந்தா பக்திபூர்வத்தோடு நிக்கிறவங்க தான் கொடுப்பாரு. ஆனா என்னுடைய நண்பர்கள் நம்ம இதுக்கு அவருக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், இது என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 நிமிஷம் திரையத்தை விளக்கிட்டு மறுபடியும் மூடினாங்க பூஜை எல்லாம் பண்றது. நான் சொன்னேன், நான் பார்த்துட்டேங்க, பிள்ளையார் பார்த்துட்டேன், கிளம்புறேன் அவங்க சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வசதி படைத்தவர்களுக்காக ஆண்டவன் இல்லை, வசதியற்றும் பக்தி பூர்வமாக இருக்கிறார்களே அவர்களுக்குத்தான் ஆண்டவர் அருள் பாவிப்பார். ஆனா இவங்க நடந்துகிட்டதெல்லாம் ராஜ்ய விஷயத்துல எப்படி இருக்காரு? இது மாதிரிதான் எத்தனையோ சொல்லிட்டு போலாம். இவங்க மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள், தங்களுடைய சில பேருடைய சுதந்திரத்திற்காகவும் அவருடைய வாழ்வில் வளத்திற்காகவும். அப்ப இவங்க போட்டது சட்டம் இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், எல்லாரும் நேர்மையா இருக்கிறாங்க, அப்படி போட்ட சந்தோஷம். இப்ப எந்த அரசியல்வாதி நான் வக்காலத்து வாங்கல, எந்த ஒரு அரசியல்வாதி நேர்மையானு நான் சொல்லல. பட் தெர் இஸ் த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அந்த சட்டத்துப்படிதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு இது மாதிரி இதுல மறுபடியும் நீங்களே சொன்ன மாதிரி, நான் அடுத்த சொன்ன மாதிரி, நாளைக்கு அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருடைய சிஎம் போஸ்டையோ அவருடைய மினிஸ்டர் போஸ்டையோ பறிச்சதுக்கு யார் பொறுப்பெடுப்பீங்க? இது மிகப்பெரிய தவறு.